ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோகேடில் க்ரீட் அண்ட் ஸ்னாப். க்ரீட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணதும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சின்ன சின்ன பாக்ஸ்லாம் எதுக்கா அப்படின்னா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு டிராயிங் வரையணும் அப்படின்னா ஒரு டைமென்ஷன் ரெஃபரன்ஸுக்காக தான் வந்து இந்த பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட யூனிட்டு டைமென்ஷனை வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டைமென்ஷனை மாற்றிட்டு கிரீடில் வந்து எப்படி அந்த ஸ்னாப் ஆப்ஷன் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோகேடில் பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த சின்ன பாக்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டிஸ்பிளேல இருக்கிற சின்ன பாக்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாக்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10x10. ஸோ இந்த யூனிட்டை வந்து நம்மளால் மாற்ற முடியும். 10x10க்கு பதிலாக 1x1 வைக்க முடியும், 5x5 வைக்க முடியும், நம்பர் ஆஃப் பாக்ஸை வந்து அதிகப்படுத்த முடியும். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்டில் உள்ள பாக்ஸ் வந்து 10x10, அதாவது இந்த சின்ன பாக்ஸோட இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பாக்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா 10x10, அதாவது வித்து 10 ஹைட்டும் 10. ஸோ இது வந்து எப்படிலாம் மாற்றலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து க்ரீடு ஆன் ஆஃபு. ஸோ இதை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணாலும் இது வந்து ஹைட் ஆயிரும். சப்போஸ் ஆன் பண்ணணும்னாலும் இதை கிளிக் பண்ணால் டிஸ்பிளேல காட்டும். இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து F7 யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். F7 இதோட கமாண்ட் தான். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ லெஃப்ட் கிளிக் பண்ணி ஸ்னாப் செட்டிங்னு ஒன்று இருக்கும். ஸ்னாப் செட்டிங்கில் போயிட்டு ஸ்னாப் ஆப்ஷன் ப்ளஸ் க்ரீட் ஆப்ஷன் ரெண்டுமே நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாக்ஸோட டைமென்ஷன் நம்ம எப்படி மாற்ற போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீட் ஸ்பேசிங் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் தான். இதுதான் அந்த அதாவது 10 யூனிட்டுங்கிறது ஒரு பாக்ஸ் தான். அந்த பெரிய பாக்ஸுக்கு இல்லை, ஒரு ஸ்மால் பாக்ஸுக்குள்ள யூனிட் தான் 10 அப்படின்னா எக்ஸில் 10, ஒய்யில் 10. ஸோ எக்ஸில் 10, ஒய்யில் 10, 10x10 இப்படி தான் அந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. மேஜர் லைன் அப்படின்னா எவ்ரி 5 பாக்ஸுக்கு ஒரு தடவை மேஜர் லைன், அதாவது ஒரு பிரைட்டான லைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5வது லைன் வந்து நமக்கு மேஜர் லைன் வந்துருச்சு, அதாவது பிரைட்டாக வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒயில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், எக்ஸ்லையும் நமக்கு வந்து எவ்ரி 5 லைனுக்கு ஒரு லைன் மேஜர் லைன், அதாவது பிரைட்டான லைனாக இருக்கும். ஒய்யிலையும் வந்து எவ்ரி 5 லைனுக்கு ஒரு லைன் நமக்கு பிரைட்டான லைனாக இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த பெரிய பாக்ஸ் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் காட்டுது. சின்ன பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுக்குற டைமென்ஷன் சின்ன பாக்ஸ், சின்ன யூனிட். ஸோ இதை வந்து இப்போ 10ன்றது நம்ம 1x1 மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1x1 கொடுத்தது போதும் ரொம்ப சின்னமாயிருச்சு. ஸோ எக்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு யூனிட்டு, ஒய்யோட லென்த் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு யூனிட்டு. இப்படி தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு டிராயிங்கை போட்டோ இப்படி கூட செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரேண்டமாக நான் கூட செக் பண்ணி காட்டுறேன். நான் அந்த மேஜர் லைனில் தான் இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ லெஃப்டில் ஆரம்பித்து நான் 5 யூனிட் கொடுத்து என்ட்ரி கொடுக்கும்போது நமக்கு ஒரு எவ்ரி 5 லைனுக்கு ஒரு தடவை நமக்கு வந்து மேஜர் லைன் கேட்டிருக்கோம். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த மேஜர் லைனில் நமக்கு அந்த லைன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தெரியும், நம்ம அந்த பாக்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு யூனிட்டு, 5 பாக்ஸை கவர் பண்ணியாச்சு, 5 யூனிட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் அந்த க்ரீடோட ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது, இந்த க்ரீட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஸ்னாப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் வந்து இப்போ நீங்கள் மவுஸை வந்து, அதாவது நீங்கள் க்ரீடை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒரு கரெக்டாக வைக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் க்ரீடை இது வந்து எப்படி யூஸ் ஆகணும்னா, நீங்கள் க்ரீடை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்னாப் ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரேண்டமாக மவுஸ் எங்கேயோ வச்சு போட்டேன்னா இது எங்கேருந்து வச்சு வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்டாக அது 1ல் ஸ்டார்ட் ஆகுதா 2ல் ஸ்டார்ட் ஆகுதாங்கிறது தெரியாது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்னாப்பை வந்து ஆன் பண்ணுறோம். ஸ்னாப் ஆன் பண்ணோம்னா கீழே விட நமக்கு க்ரீடுக்கு பக்கத்துலேயே ஸ்னாப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு கமாண்டு பார்த்தீங்கன்னா
F9 கொடுத்தோம் ஆனும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் F9. இப்போ வந்து கிரீட் வந்து ஆனில் இருக்குது. ஆனில் இருந்துட்டு இப்போ வந்து நான் ஒரு லைன் வரைய போகிறேன். ஒரு 10 யூனிட்டுக்கு நான் ஒரு லைன் வரையணும். 10 யூனிட் லைன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மவுஸ் வந்து ஒன்லி அந்த 10 யூனிட்டுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயே தான் மாறிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு எங்கேயுமே நீங்கள் பாயிண்ட் வைக்க முடியாது. எவ்ரி 10 யூனிட் அந்த எட்ஜில் மட்டும்தான் இது மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரி 1 யூனிட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா அதே செட்டிங்கில் போயிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப்போட செட்டிங் இருக்கும். அதில் போயிட்டு எக்ஸில் 1 ஒய்லேயும் சேம் 1 கொடுத்துருவோம். அதாவது இங்கே நம்ம கிரீடில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே ஸ்னாப்பில் கொடுக்கணும். ஸ்னாப்பில் அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மவுஸ் மூவ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒன்லி அந்த ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டு ஹைட் பண்ணி போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டில் தான் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமே இல்லையா, அதுக்கு இடையில நம்ம 0.5லையோ 0.8லையோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. 0லேருந்து 1 2 3 4 அந்த மாதிரி மல்டிப்புளில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும், என் பண்ண முடியும். இதோ இப்படி தான் ஈஸியாக ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ லைன் போடுறீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு காட்டும் எத்தனை லைன் கிராஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை யூனிட்னு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு 3 யூனிட் கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 10னா 10 5 அப்படின்னா 5 யூனிட்டு நமக்கு காட்டுது. ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக, வந்து நம்ம லென்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு தான் இந்த ஸ்னாப் யூஸ் ஆகுது. ப்ளஸ் இந்த கிரீடும் இதுக்கு தான் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.